திருமாவளவன் வந்து ஒன்று சொல்லியிருந்தார். துணை ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் என்ற அடையாளத்தெல்லாம் முன்னிலைப்படுத்தாதீங்க, தமிழர் அப்படின்லாம் சொல்லாதீங்க அப்படின்றார். அவர் வந்து அது பேரில் சொல்லி ஒரு பாஜக ஆதரிக்க கூடாதுன்றது அவர் சொல்லக்கூடிய கருத்து. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் எழுச்சி தமிழர் எப்பயோ வீழ்ச்சி திராவிடர் ஆயிட்டாருன்னா அவர் அப்படித்தானே பேசுவாரு. எடுத்த உடனே உரண்ட பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் பேசல. தாய் சிறுத்தைக்கு பிறந்த நாள் வாழ்த்து அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் சார்பா அறிவிக்கிறாங்க. சரி, தாய் சிறுத்தை, ஓகே ஃபைன். அதுல என்ன கேடு? ஸ்டாலின் சொல்றாரு அவர் திராவிட சிறுத்தை. ஓ, அவர் சொன்னதை நீங்க சொல்றீங்க, வழிமொழிறீங்க. அப்படி சொன்ன பிறகு அப்புறம் தாயாவது பேயாது எல்லாம் ஒரு நாய். திராவிட எழுச்சி தமிழர்ன்றதெல்லாம் இல்ல, அவர் திராவிட சிறுத்தை முதலமைச்சர் வச்ச பேரு. ஆமா. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே ஒரு முறை சொன்னார், இந்த ஈழத்தமிழர் அரசியல் தேர்தலில் ஓட்டை வாங்கி தராது. ஒரு முறை சொன்னார். அப்போ எப்பா இது வேஸ்ட்பா, என்னையா ஒன்றும் பழைய பொருளே வச்சு வித்துனுங்க, எவையா வாங்குவான்? இப்போ கேசட் பிரச்சனை பழைய பொருளா ஆயிடுச்சு அவருக்கு. ஆமாண்ணா, இப்போ கேசட்டு முன்னாடி டேப் ரெக்கார்டர் இந்த நியூஸ் நிருபர்கள்லாம் ஒரு கேசட் போட்ட இது வச்சிருப்பாங்க. இப்போ அது தேவையில்லை. இப்போ எவன் கேசட் வாங்கி போடுறான்? இன்னமும் கேசட் கடை வச்சிருந்தா எப்படி ஓடும்? இப்போ அவன் பென் டிரைவ், சிடி, அது இது என்னென்னவோ அட்வான்ஸ் ஆயிட்டாங்கல்ல. அப்படின்ற மாதிரி அவரு தன்னை மாற்றிக்கொண்டார். அவருக்கு வந்து அது பழசா தோணுது. ஆமா, சரிங்க. அது இப்போ ஈழ பிரச்சனை, இப்போ பிரபாகரன் பற்றியோ ஈழத்தமிழர்கள் பற்றியோ இல்லை அவர்கள் உரிமை பற்றியோ பேசினா இங்க இருக்கிறவன் அந்த உணர்வோடு இருந்தா தானே சரியப்பா, சரியா பேசுறாருப்பா இவரு அப்படின்னு ஓட்டு போடுவாரு. நான் திரும்ப திரும்ப சுத்தி வர்றது திருமாவளவனை அல்ல, இங்க இருக்கிற தமிழர்களை. இவன் தமிழ் உணர்வா இருந்தா ஈழத்தமிழர் அரசியல் எல்லாம் பேசினாலாம் இப்ப எடுக்கூடாது, அது ஓட்டுவா மாறாது. அப்ப சீமான் அப்புறம் அங்க ஓட்டு வருதுன்றதுக்கு ஏன் பதறீங்க? அதுதான் ஓட்டா விடாது, அந்த அரசியல் எடுபடாது. சீமான் பேசுறாருன்றதுக்கு ஏன் குதிக்கணும்ன்ற அது அங்க ஏன் பதட்டம் வருது? அதுதான் ரெட்டை நாக்கு. இப்போ நீ ஏன் பேசல அப்படின்போது இல்லை, நம்ம ஓட்டு பொறுக்கிற அரசியல் இருக்கணும்ல. அப்போ யாரையும் மனசு நோவடிக்க கூடாது இல்ல அப்படின்ற நிலையில இருந்து நான் சொல்றேன். அதை அதனால பேசினா பேசி போறாரு. அவர் இன்னைக்கு ஆட்சிக்கு வரப்போறாரு. நான் 2 MP இருக்குல்ல, 4 MLA இருக்குல்ல, இந்த தடவை கூடுதலா கேட்டு வாங்குவோம்ல, சட்டமன்றத்தில் உட்காருவோம்ல, அப்படி எடுத்துங்க. அதை மானங்கிட்டு போய் செருப்பாலாட்சியெல்லாம் வயிற்றுக்கு சோறு கிடைக்குது இல்லை சாமி அப்படின்ற மாதிரி தானே அந்த அரசியல். இது எவ்வளவு ஒரு கேவலமான அரசியல். நான் தமிழர்களை விட்டுருங்க, ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு